சுவர்க்கம் என்பது பொதுப்படையாக இருந்தாலும் இந்த சுவர்க்கத்தினுடைய பெயர்கள் எத்தனை பெயர்கள் குர்ஆனிலே சஹீஹான ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஹாதில் அர்வா இலா பிலாதில் அஃப்ராஹ் என்ற நூலிலே சுவர்க்கத்தினுடைய பெயர்களை 12 பெயர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? 12 பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை சுருக்கி எடுத்தால் 10 பெயர்களை நாம் சொல்ல முடியும். சுருக்கி எடுத்தால் 10 பெயர்களை சொல்ல முடியும். அதுல ஒவ்வொன்றும் எதனை குறிக்கிறது, அந்த பெயர்கள் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சொர்க்கத்தினுடைய பெயர்களில் மிக மிக அழகான பெயர் இமாம் இப்னு கைம் அல் ஜன்னா என்பதை ஒரு பெயராக சொல்கிறார்கள். அல் ஜன்னா என்பதை ஒரு பெயராக சொல்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது அது பெயராக இருந்தாலும் அது முழு சொர்க்கத்தையும் குறிக்கின்ற ஒரு இனப்பெயர், அதாவது அந்த இனத்துக்கே வைக்கப்பட்டது. எப்படி ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல வெள்ளையர்கள் இருப்பார்கள், கருப்பர்கள் இருப்பார்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அதே மாதிரி பல இனத்தை சேர்ந்தவர்கள், மதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதை போன்று இனம் என்று ஜன்னா என்பது அந்த முழுமையான இன்பத்தை குறிக்கிறது. அதிலே முதலாவதாக நாம் குர்ஆனிலே பார்க்கின்ற அழகான பெயர் சொர்க்கத்துக்கு தாருஸ்ஸலாம். சொர்க்கத்தினுடைய முதலாவது பெயர் என்ன? தாருஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த தாருஸ்ஸலாம் என்பதை சொல்கிறான். தாருஸ்ஸலாம் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹ் தஆலா சூரா அல் அன்ஆம், நீங்க சூரா அல் அன்ஆமை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா 127வது வசனத்திலே சொல்கின்றான், லஹும் தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம், லஹும் தாருஸ்ஸலாம், அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் இருக்கிறது, அவர்களுடைய ரப்பிடத்திலே தாருஸ்ஸலாம் இருக்கிறது. சலாம் என்றால் சாந்தி, சமாதானம், நிம்மதி, சுபிட்சம். இந்த சலாம் தார், சலாத்தினுடைய வீடு, அருள்களினுடைய வீடு, இன்பங்களினுடைய வீடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா இந்த பெயரை சொல்கின்ற பொழுது சூரா அல் அன்ஆம் 127 வசனத்திலே சொல்கின்றான், லஹும் தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே இந்த தாருஸ்ஸலாம், சலாமுடைய வீட்டில் என்ன நடக்கும்? இந்த சொர்க்கம் தாருஸ்ஸலாம் என்று ஏன் அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான்? அந்த தாருஸ்ஸலாம் என்பதை அல்லாஹ் ஏன் அவ்வாறு பேர் வைக்க காரணம் என்றால், அல்லாஹ் சூரா யூனுஸ் 25 சொல்கின்றான். சூரா யூனுஸ் எடுத்து பாருங்க, 25வது வசனம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், யதுஉ அழைக்கிறான், இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அந்த தாருஸ்ஸலாத்துக்கு அழைக்கின்றான். சலாம், அமைதி நிரம்பிய. இன்னைக்கு உலகத்துல மனிதனுக்கு பிரச்சனை என்ன? சத்தம். உலகத்துல மனிதனுக்கு பிரச்சனை என்ன? கேளிக்கை, வீணான பேச்சு, அருவருப்பான பேச்சு, அசிங்கமான பேச்சு. எல்லா பழங்கள் இருக்கிறது, உணவு இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கின்ற முதலாவது இடம் தாருஸ்ஸலாம். அதுவரை உண்மையான நிம்மதியை யாரும் சுவைக்க மாட்டார்கள். நிம்மதி என்பது இங்கு நிலையானது கிடையாது. அப்போது எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற நிம்மதி இல்ல சகோதரிகளே. மாற்றமாக அல்லாஹ் கொடுப்பான் தாருஸ்ஸலாம், அதுதான் உண்மையான நிம்மதி. இங்கெல்லாம் தற்காலிகமாக அவ்வப்போது மனிதன் சந்தித்துக் கொண்டு செல்கின்ற அல்லது அவன் பெற்றுக்கொள்கின்ற நிம்மதியை வைத்து நிம்மதி என்று நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நிம்மதி தேவையா, உங்களுக்கு மகிழ்ச்சி தேவையா, மனதுக்கு அமைதி தேவையா, இதோ வாருங்கள் என்னுடைய அடியார்களே, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். நீங்க சூரா யூனுஸை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா இதை மிக அற்புதமாக சொல்கிறான். எனவேதான் அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த தாருஸ்ஸலாம் என்பது, அதாவது ஏன் தாருஸ்ஸலாம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? அங்கு சோதனைகள் கிடையாது, அங்கே அருவருப்பான பேச்சுக்கள் கிடையாது, அங்கே உங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்ற பேச்சுக்கள் கிடையாது, அழகான வார்த்தைகள் தான் அங்கே இருக்கும். அதே போன்றுதான் இந்த தாருஸ்ஸலாமுக்கு ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் புகாரினுடைய 7440வது செய்தியிலே 7440வது செய்தியிலே தாருல்லாஹ், தாருஸ்ஸலாம், தாருல்லாஹ், அந்த தாருஸ்ஸலாமுக்குரிய ஒரு பெயராக நம்ம தாருல்லாஹ் என்பதை புகாரிலே பார்க்கலாம். 7440வது செய்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஸ்தஅதினு அலா ரப்பி ஃபீ தாரிஹி, ஃபஅஸ்தஅதினு அலா ரப்பி ஃபீ தாரிஹி, அல்லாஹ்வை அவனுடைய வீட்டிலே நான் சந்திப்பதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் வழங்கினான்.
எனவே இது நீண்ட ஒரு ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிப்பு நீங்க புகாரி எடுத்து பார்த்தால் நீண்ட ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்விடம் அனுமதியை நான் கேட்டேன் அவனுடைய வீட்டிலே சந்திப்பதற்கு, அப்பொழுது அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கினான். அப்ப எனவே தாருஸ் சலாம் என்பதை தாருல்லா என்றும் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய பெயர் சலாம். அல்லாஹும்ம அன்தஸ் சலாம் வ மின்கஸ் சலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் நீ சலாமாக இருக்கிறாய், சாந்தியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய், நிம்மதியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் சலாத்தை இந்த உலகத்துல தந்திரியா அல்லாஹ். நாங்க வாயால சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டுமல்ல சோர்களே, அஸ்ஸலாம் யா அல்லாஹ் நீ சலாம், உன்னிடம் இருந்துதான் சலாம் வருகிறது யா அல்லாஹ். இந்த உலகத்துக்கு அமைதியும் நிம்மதியும் உன்னிடம் இருந்துதான் வருகிறது யா அல்லாஹ். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தாருஸ்ஸலாத்துக்கு உங்களை அழைக்கிறது காரணம் என்னண்டா, இந்த உலகத்துல பிரச்சனை வரும் அடியார்களே, துன்பங்கள் வரும் அடியார்களே, நீங்க ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள், நிரபராதியாக இருப்பீர்கள், ஆனால் தண்டிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தினுடைய நியதி அதுதான். இந்த உலகத்திலே இருப்பவர்கள் உங்களது உள்ளங்களோடு உங்களது உணர்வுகளோடு உங்களுடைய முழுமையான உங்களது கண்ணியத்தை வழங்க மாட்டார்கள். எப்பொழுது முழுமையான கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், முழுமையான அன்பு உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும், முழுமையான அமைதி எப்பொழுது கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஏதோ நான் உங்களை அழைக்கிறேன் இலா தாரிஸ் ஸலாம், அங்கு வாருங்கள். ஆனால் இந்த உலகத்தை எனக்காக, இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை எனக்காக நீங்கள் அர்ப்பணித்தால் நான் உங்களுக்கு தாருஸ்ஸலாத்தை வழங்குகிறேன். அதனால நாம் வாழுகின்ற பொழுது வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். எதற்காக தெரியுமா? எனக்கு இருக்கின்ற வீடு தாருஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வை மனிதர்கள் சந்திப்பார்கள், அப்பொழுதும் சலாம். அல்லாஹு தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 44ல சொல்கின்றான். சூரா அல் அஹ்ஸாப் 44 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம். தஹியத்தும் அவர்களுடைய காணிக்கை, யௌம யல்கௌனஹு அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது சலாம். அல்லாஹ்விடத்தில் சலாம் என்பதை கேட்பார்கள். மனிதர்களும் சலாம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே கிடைக்கின்ற வார்த்தைகள், சலாம் என்ற வார்த்தைகள் மட்டும் சலாத்தை தந்து விடாது, அமைதியை தந்து விடாது. சலாம் என்ற வாழ்க்கையை அல்லாஹ் தருவதற்கு சலாம் என்று சொல்கின்றான். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடமும் அவர்களுக்கு சலாம் கிடைக்கும். அதே போன்று மலக்குமார்கள் அந்த சுவர்க்க பூமியிலே இருக்கின்ற அந்த தாருஸ் சலாமிலே சுவர்க்கவாதிகளை சந்திக்கின்ற மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப் சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். والملائكة மலக்குமார்கள் يدخلون عليهم من كل باب சுவனத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களாலும் நுழைந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதும் சலாம். மலக்குமார்கள் يدخلون عليهم من كل باب. நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டால் மலக்குமார்கள் ஒவ்வொரு கதவாக வந்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு கதவினாலும் ஒவ்வொரு வாசலினாலும் நுழைந்து கொண்டே இருப்பார்கள். சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும். முதலாவது சொல்ல காரணம், நீங்க பொறுமை செய்ததற்காக சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும். நாங்க இந்த உலகத்துல செய்கின்ற பொறுமை, குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனையில பொறுமை, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் துறவுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், நோய் நொடிகளில் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கலாம், பிரிவுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த உலகத்துல நீங்க நல்லதை செய்ய போய் உங்களுக்கு கிடைக்கின்ற ஏச்சும் பேச்சும் அதன் போது செய்கின்ற பொறுமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். இறுதி வீடு நல்லதாகி விட்டது. இறுதி வீடு உங்களுக்கு நல்லதாகி விட்டது. இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டு 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 நீங்க எதற்காக கஷ்டப்பட்டீர்களோ அதை சந்திக்கின்ற பொழுது அங்கு உங்களுக்கு சலாம் சொல்லி வரவேற்று மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்துல இருந்து அப்படியே அழைத்து
உங்களை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொண்டே இருப்பார்கள். நீங்க அமைதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சொர்க்கவாதிகள் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பார்கள், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுதும் அவர்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த நீங்கள் மேலும் நிம்மதியாக இருங்கள் என்று லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையே ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் வந்து காணிக்கை செலுத்தி கொண்டிருப்பார்கள். சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் மறந்து விடுங்கள். நீங்க பட்ட சிரமங்கள், துன்பங்கள் எல்லாம் அதையெல்லாம் இந்த இன்பங்கள் மறக்கடிக்க செய்துவிடும். அங்கு எந்த கஷ்டம் கிடையாது. எனவே அந்த தாரு சலாத்துக்கு அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அங்கு அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கும் பொழுதும் சலாம், மலக்குமார்கள் உங்களை சந்தித்தால் அவர்கள் சொல்வதும் சலாம். அதே போன்றுதான் நீங்க ரப்புக்கு சொல்றதும் சலாம். ரப்பிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா யாசின் 58ல சொல்றான், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு அந்த ரப்புர் ரஹீம், அந்த ரஹீமாகிய இரக்கமுடைய அந்த அல்லாஹ், அந்த இரக்கமுடைய அந்த அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு விருப்பமான ஒருவர் உங்களுக்கு சலாம் முந்திக் கொண்டு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியும் சந்தோஷமும் அங்கே ஏற்படும் என்று சொன்னால், எங்களுடைய தாயை விட எங்களுடைய தாயை விட நாம் செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மறைத்து, அடியானே உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்தையும் தந்து அந்த சொர்க்கத்துக்குள்ளே சலாம் சந்தோஷமாயிரு என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமீன் ரஹீமாக இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். உங்களுடைய ரஹ்மான், நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறீர்களே, அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறீர்களே, அந்த ரஹ்மானும் அந்த ரஹீம் அந்த அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களை விடமாட்டான். சகோதரிகளே, உங்களுக்கு அருள் செய்யாமல் விடமாட்டான். அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தந்துவிட்டு நீ சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறாயா என்னுடைய அடியானே, சலாம் சாந்தி உண்டாகட்டும், உன் மீது அமைதி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அங்கே சொல்லிக் கொண்டிருப்பான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சூரா வாக்கியா 25-26 சொல்கின்றான், அல்லாஹ்விடம் இருந்தும் சலாம் கிடைக்கும். நீங்கள் அல்லாஹு தஆலா உங்களை அந்த தாரு ஸலாத்துக்கு அழைக்கின்றான். அந்த தாரு ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அழைத்து அங்கே நீங்கள் அவனை சந்திக்கும் பொழுது அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்லுவீர்கள், மலக்குமார்கள் உங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பான். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. லா يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. لا يسمعون فيها, சொர்க்கத்திலே வேற எந்த பேச்சுமே கிடையாது. சொர்க்கத்திலே வேற எந்த பேச்சும் கிடையாது. லா يسمعون, அங்கு கேட்க மாட்டார்கள். லா يسمعون فيها, அங்கு அவர்கள் கேட்க மாட்டார்கள். லக்வா வலா தஅஸீமா, வீணான பேச்சுக்கள், அருவருப்பான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள், உள்ளங்களை காயப்படுத்துகின்ற பேச்சுக்களை அங்கு அவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலும் சலாத்தை சொல்லிக் கொள்வார்கள். மலக்குமார்கள் வந்தாலும் சலாத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ்வை சந்தித்தால் சலாத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ்வும் சலாத்தை சொல்லிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் அழைத்துக் கொண்டே இருக்கிறான், இந்த தாரு ஸலாத்துக்கு வந்து விடுங்கள். எனவே இதனைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது தாருஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சொர்க்கத்தினுடைய முதலாவது பெயர், அது தாங்கி இருக்கின்ற இன்பம் என்பது அமைதியையும் சந்தோஷத்தையும் தருகின்ற முக்கியமான ஒரு முக்கிய புள்ளியை அந்த சொர்க்கத்தினுடைய பெயர் தாங்கி இருக்கிறது. எவ்வளவுதான் சாப்பிடுறோம், எவ்வளவுதான் குடிக்கிறோம், பயணம் போறோம், சுத்தி பார்க்கிறோம், ஆனா மனசுல நிம்மதி இல்லைண்டா அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்று யாருமே சொல்ல மாட்டோம். அதுபோன்றுதான் சொர்க்கத்திலே எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவான். அதற்கு மேலாக முதலில் தருவது நிம்மதியை தருவான், சந்தோஷத்தை தருவான். உலகத்திலே எதற்காக காசையும் பணத்தையும், உலகத்திலே வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் நிம்மதியையும் அந்த சந்தோஷத்தையும் தேடி எல்லாவற்றையும் இழந்து நிம்மதியை
அத்தனையும் இழந்தீர்களோ அதை நீங்கள் உலகத்திலே பெற்றிருக்கலாம், சஜதாவிலே பெற்றிருக்கலாம், ருக்கூயிலே பெற்றிருக்கலாம், சுஜூதிலே பெற்றிருக்கலாம், நடுநிசையிலே எழுந்து வடிக்கின்ற கண்ணீர் துளியை அந்த சொர்க்கத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் மனிதன் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு காசுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம், வாழ்க்கையிலே என்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம் என்று ஓடி உலகத்தில் நீ கட்டாயே, கஷ்டப்பட்டாயே, சிரமப்பட்டாயே, அந்த இன்பத்தினுடைய அந்த இன்பத்தை நீ அடைந்து கொள்ள நினைத்தாயே, ஆனால் உனக்கு அங்கே இன்பம் கிடைக்கவில்லை. அதே மனிதன் நீ அந்த சிரமத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு எல்லாமே வாழ்க்கையிலே வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த ரப்புல் ஆலமீனை நடுநிசையிலே எழுந்து தொழுது சஜிதாவிலே கண்ணீர் வடித்து அவனை நெருங்குகின்ற பொழுது அங்கே ஒரு சொர்க்கத்து இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். சகோதரர்களே, அறிஞர்கள் முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் பெற்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த இன்பத்தை நீ அங்கு பெற்றாயா, அந்த இன்பத்தை விட பல கோடான கோடி மடங்குள்ள சொர்க்கத்தை நோக்கித்தான் அல்லாஹ்வாகி நான் அழைக்கிறேன். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அந்த தாருஸ்ஸலாத்துக்கு வாங்க. இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் அந்த தாருஸ்ஸலாத்தை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது சொர்க்கத்தினுடைய முதலாவது பெயர். இதுல என்ன இன்பங்கள் இருக்கும் என்பதை நாம் விரிவாக அடுத்தடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்பொழுது நாம் பெயர்களைத்தான் அறிமுகம் செய்கிறோம். இரண்டாவதாக சொர்க்கத்தினுடைய பெயர் ஜன்னத்துல்